சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டத்தில் அமலாக்கத்துறை பதிவு செய்த வழக்கின் விசாரணையை தள்ளி வைக்க கோரி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. இது பற்றின கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் சுரேஷ் இணைகிறார். வணக்கம் சுரேஷ், இது பற்றின முழு விவரங்கள் என்ன? வணக்கம். சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் கைது செய்யப்பட்ட அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிராக ஆகஸ்ட் மாதம் அமலாக்கத்துறையினர் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருந்தார்கள். இந்த வழக்கில் கடந்த ஜனவரி 22 குற்றச்சாட்டுகள் பதிவு செய்வதற்காக தேதி நிர்ணயிக்கப்பட்டிருந்த நிலையில போக்குவரத்து கழகங்களில் வேலை வாங்கி தருவதாக கூறி மோசடி செய்ததாக சென்னை மத்திய குற்றப்பிரிவு பதிவு செய்த 3 வழக்குகளின் விசாரணை முடியும் வரை அமலாக்கத்துறை தாக்கல் செய்திருக்கக்கூடிய இந்த வழக்கின் விசாரணையை துவங்கக்கூடாது என்று செந்தில் பாலாஜி தரப்பில் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு மீதான விசாரணை நீதிபதி அல்லி முன்பு நடைபெற்றது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி அல்லி இந்த வழக்கின் தீர்ப்பை இன்றைக்கு தள்ளி வைத்திருந்தார். இன்றைக்கு இந்த வழக்கில் மனுவில் தீர்ப்பளித்த நீதிபதி அல்லி செந்தில் பாலாஜியின் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டதுடன் குற்றச்சாட்டுகள் பதிவுக்காக நாளை அவரை நேரில் ஆஜர்படுத்த வேண்டும் என்றும் உத்தரவிட்டிருக்கிறார். அப்போது இந்த உத்தரவை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய இருப்பதனால் விசாரணையை தள்ளி வைக்க கோரி மெமோ ஒன்று தாக்கல் செய்வதாகவும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் செந்தில் பாலாஜி தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. இதற்கு முதலில் மறுப்பு தெரிவித்த நீதிபதி பின்னர் மெமோவை தற்போது பெற்றுக் கொள்வதாகவும் அதன் மீது பின்னர் முடிவெடுக்கப்படும் என்றும் நீதிபதி அல்லி தெரிவித்தார். இடையில் இந்த வழக்கில் அவருடைய நீதிமன்ற காவலை நாளை ஒரு நாள் மட்டும், அதாவது இன்றைக்கு முடிவடைய இருந்த அவருடைய நீதிமன்ற காவலை நாளை வரை நீட்டித்தும் நீதிபதி அல்லி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இதற்காக புழல் சிறையிலிருந்து செந்தில் பாலாஜி காணொலி காட்சி மூலமாக நீதிபதி அல்லி முன்பு ஆஜர்படுத்தப்பட்டார். அவருடைய நீதிமன்ற காவலை நாளை வரை நீட்டித்து நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். இதன் மூலமாக மொத்தம் 20வது முறையாக அவருடைய நீதிமன்ற காவலானது நீட்டிக்கப்படுகிறது. சுரேஷ், அமலாக்கத்துறை முன்வைத்த வாதங்கள் என்னென்ன? இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இந்த வழக்கை தள்ளி வைக்க வேண்டும் என்று கூறிய அந்த மனு மீதான விசாரணையின் போது அவர்கள் தரப்பில், அதாவது செந்தில் பாலாஜி தரப்பில் முன்வைக்கப்பட்ட வாதங்களை பொறுத்த வரைக்கும் மத்திய குற்றப்பிரிவு வழக்கில் செந்தில் பாலாஜி விடுவிக்கப்படும் பட்சத்தில் அமலாக்கத்துறை இந்த தொடர்ந்திருக்கக்கூடிய இந்த வழக்கே செல்லாததாகிவிடும். அதனால் அந்த வழக்குகளின் விசாரணை முடிவும் வரை இந்த அமலாக்கத்துறை தொடர்ந்த இந்த வழக்கின் விசாரணையை தள்ளி வைக்க வேண்டும் என்பதுதான் செந்தில் பாலாஜி தரப்பில் முன்வைக்கப்பட்ட வாதம். அதே சமயம் அமலாக்கத்துறை தரப்பில் முன்வைக்கப்பட்ட வாதம் என்னவென்றால், வழக்கின் விசாரணையை முடக்கி குற்றச்சாட்டு பதிவையும் சாட்சி விசாரணையும் தாமதப்படுத்தக்கூடிய நோக்கில் இந்த மனுவானது தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக அமலாக்கத்துறை தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. இந்த இருதரப்பு வாதங்களையும் கேட்டுக்கொண்ட நீதிபதி அல்லி இன்றைக்கு செந்தில் பாலாஜியின் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.